இது நான் காமிச்ச மாரியம்மன் கோயில் எனக்கு திருமணம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இது ஆரம்ப ஸ்டேஜில் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ கோவிலோட கும்பம் வேறு மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை கட்டி முடிச்சது நான் அவங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன், போஸ்ட் பண்ணுறேன். இவன் தான் அந்த சுபாஷுங்கிறவன். இவனுக்காக தான் அந்த பித்தலாட்டம், எல்லா பித்தலாட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா அயோக்கியத்தனங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ரஜினி ரம்யா மாதிரி இருக்கிற என் மச்சினிச்சி பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணி விட்டு பழியை தூக்கி ரம்யா மேலே பழியை போட்டு விட்டுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு என் மேலே பழி தூக்கி போட்டுருக்காங்க. பல நேரங்களில் என் தம்பி ஒய்ஃபு மேலே பல்வேறு பழிகளை தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டு தான் நான் ரம்யாவை பார்க்கறதுக்கு நேரில் போய்ட்டு ரம்யாவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை டீட்டெயில்ஸுங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். இதெல்லாம் பண்ணுறவங்க இவங்க தான். இந்த சந்திரா, இது சந்திராவோட 3வது பொண்ணு. இது சந்திராவோடைய பேத்தி. இந்த பொண்ணு யாருன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு